ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் செவ்வாய் வக்ரம் பயிற்சி பலன்கள்லாம் சொல்லுவோம். இதனால் வரைக்கும் செவ்வாய் என்கிற நவகிரகத்திலே படைத்தளபதியாக விளங்கி வரக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு வந்து இதுகாலம் வரைக்கும் இருந்தார். இப்பொழுது வருகின்ற 18/1/2025 அன்று மீண்டும் வக்ரகதியிலே மிதுன ராசிக்கு செல்கிறார். அங்கே போய் அவர் இருந்து கொண்டு வருகின்ற 7/4/2025 வரை அங்கே இருப்பார். அப்போது இது வக்ரகதி கால பலன்கள் தான் சொல்லப்படுது. வக்ரகால பலன்களை இப்போது அடியேன் 12 ராசிக்கும் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி பொது பலன் சொல்ல போகிறேன். திருப்பி பழையபடி மிதுன ராசிக்கு வந்து வக்ரகதியில் இருக்கார். அந்த மிதுன ராசியில் அந்த செவ்வாய் பகவான் இருந்து கொண்டு 4, 7, 8 என்ற 3 பார்வைகளாக கன்னி ராசியை பார்க்கிறார், தனுசு ராசியை பார்க்கிறார், மகரம் ராசியை பார்க்கிறார். இப்படி பார்க்கும் பொழுது என்னென்ன பலன்கள் ஏற்படும், ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்ன பலன்கள், நாட்டுக்கு என்ன பலன்கள், இதெல்லாம் தான் சொல்ல போகிறோம். அப்போ பழையபடி ஒரு கிரகம் வக்ரம் பெற்று இருக்கும்பொழுது வக்ரம் என்றாலே குணம் மாறி உள்ளது என்று சொல்ல வேண்டும். சாதாரண நிலையில் இருக்கிறதுக்கும் வக்ரம் குணம் மாறி இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அந்த வகையிலே வக்ரகதியிலே இந்த செவ்வாய் பகவான் இருக்கும் பொழுது ஏற்கனவே அவர் கோபக்காரன், படைத்தளபதி, ஆக்ரோஷமாக செயல்படக்கூடியவர், போராடும் குணம் கொண்டவர், இது மாதிரிலாம் தான் அவருடைய குணங்கள். சகோதரகாரகன், பூமிக்காகாரகன், பூமிக்கு உண்டான காரகன், இப்படியெல்லாம் சொல்லப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பார்க்கும்பொழுது இப்போ அவருடைய பார்வை பலன் பார்க்கும்பொழுது கன்னிராசியை பார்ப்பதினால் கன்னிராசி என்பது புதனுடைய வீடாக சொல்லப்படுது. அப்போது கல்வியிலே தொழிற்கல்வி சிறந்து விளங்கும். இந்த காலகட்டத்திலே ஏட்டுக்கல்வி, படிப்பு கல்வியை விட டெக்னிக்கல் எஜுகேஷன் சொல்லுவாங்க, அது மாதிரி அந்த தொழிற்கல்வி நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும். அதை கற்றுக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே நல்ல தேர்ச்சி அடைவார்கள். அது இல்லாமல் நாட்டுக்கு பார்க்கும் பொழுது சண்டை போட்டு வந்தவர்கள் சமாதானமாக கொண்டு வருவார்கள். ஒருவரை பற்றி ஒருவர் விமர்சனம் செய்தவர்கள் தான் செய்த தவறை பொதுவெளியிலே கூறி மன்னிப்பு கேட்பார்கள். இதெல்லாமே நடக்கப் போகிறது. ஏனென்றால் புதன் எல்லோருக்கும் ஒத்துப்போகக்கூடிய கிரகமாக சொல்லப்படுகிறார். அந்த புதனுடைய வீட்டை அவர் செவ்வாய் பார்ப்பதால் இவ்வாறு பலன்கள் ஏற்பட போகிறது. அடுத்ததாக நல்ல ஒரு கல்வியிலே வளர்ச்சி ஏற்படும். தொழில்நுட்ப கல்வியிலும் வளர்ச்சி ஏற்படும். மற்ற ஏனைய கல்வி கற்பவர்களுக்கும் வளர்ச்சி உண்டாகும். அறிவுத்திறன் விளங்கும். சுயமாக சிந்திப்பார்கள். மக்களிடையே சுய சிந்தனை மேலோங்கும். இதெல்லாமே நடக்கும். அதுவும் இல்லாமல் வழிபாடு என்ற போது முருகர் வழிபாடு மேன்மேலும் பேசப்படும். செவ்வாய் பகவான் தனுசு ராசியை பார்க்கிறார். தனுசு ராசியை பார்க்கும் பொழுது குருவுடைய வீடு. குருவுடைய வீடு என்ற பொழுது செவ்வாய் இராணுவம், காவல்துறை எல்லாற்றுக்கும் உரியவராக சொல்லக்கூடிய கிரகமாக விளங்கப்படுகிறார். அந்த வகையில் பார்க்கும் பொழுது காவல்துறையிலே உயர் அதிகாரத்தில் இருப்பவர்கள் நன்கு நிர்வாகம் செய்து தீய பழக்கவழக்கங்களை தடுத்து நிறுத்தி தீயவர்களை கண்டுபிடித்து அதற்குரிய தண்டனை கொடுத்து அவர்கள் அவ்வாறு செய்ய அடுத்த தடவை அவர்கள் செய்யாமல் இருக்கக்கூடிய வகையிலே அந்த தண்டனை கிடைத்து மனம் மாறி திருந்துவார்கள். அடுத்ததாக இராணுவத்திலே உயர் அதிகாரிகள், இராணுவத்தில் உள்ள உயர் அதிகாரிகள், நிர்வாகத்தில் உள்ளவர்கள், அவருடைய வழிகாட்டுதலின்படி நம் நாட்டை பாதுகாக்கக்கூடிய திறன்கள் மேலோங்கும். இதெல்லாமே இந்த குருவுடைய வீட்டை பார்ப்பதனால் நடக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு. ஏனென்றால் செவ்வாய் பகவான் நீண்ட நாட்களாக அங்கே இருக்க போகிறார். கிட்டத்தட்ட ஒரு 70-78 நாட்களாக இருக்க போகிறார். அடுத்ததாக மகர ராசியை பார்க்கிறார். மகர ராசி என்றது சனி பகவானுடைய வீடு. சனி பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் பகை என்று சொல்லக்கூடிய விஷயம் இருந்தாலும் நீதி, நேர்மை, சத்தியத்தை நிலைநாட்டக்கூடியவர் சனி பகவான். அந்த தன்மையும் கண்டிப்பாக பார்க்கும்போது அதை வெளிப்படத்தான் செய்ய போகுது. பெரும்பாலும் பெண்கள், குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு வழங்கப்படும். அவர்களை பாதுகாப்பு நலன் கருதி தன்னாளர்கள், தொண்டு நிறுவனங்கள் உடையவர்கள், அது இல்லாமல் ஆட்சியாளர்கள் எல்லோருமே அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து நடைமுறைப்படுத்த போகிறார்கள். அதெல்லாமே இப்போ இந்த செவ்வாய் வக்கர காலத்தில் நடக்கும் என்று சொல்லி 12 ராசிக்கும் உள்ள பலன்களை சொல்ல இருக்கிறேன். கன்னிராசிக்காரன் சொல்லப்போம். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல தான் இப்போ செவ்வாய் வக்ரகதியாக இருக்கார். அதிலிருந்து அவர் உங்கள் ராசியை பார்க்குறார். 1, 4, 5 இந்த இடங்களை பார்த்து வருகிறார். இதனால் என்ன பலன்கள் ஏற்பட போகுதுன்னு தான் சொல்ல போகிறேன். பொதுவாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறனால கண்டிப்பாக இது நாள் வரைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். செவ்வாய் 10ல் போய் உட்கார்ந்த உடனே கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அந்த வேலை நல்ல வேலையாக இருக்கும். ஏற்கனவே செஞ்ச வேலையில் வேலைக்கு வந்திருப்பீங்க, அதில் வருமானம் குறைவாக இருந்தப்போ இது வருமானம் கூடும்.
உயர்வும் இருக்கும், நல்ல ஒரு மரியாதையும் கிடைக்கும். அப்படிப்பட்ட வேலை தான் அமையும். அது இல்லாமல் தொழிலில் கூட எதிரிகள் இருந்திருப்பாங்க, அவங்களாம் இப்போ கொஞ்சம் பின்வாங்கி போயிடுவாங்க. அந்த தொழிலில் முழு ஈடுபாட்டோடு இப்போ இனிமேல் செய்யலாம், நீங்கள் கவனத்தோடு செய்யலாம். வியாபாரத்தில் அதே நன்மை தான் ஏற்பட போகுது. ஏற்கனவே நஷ்டங்கள் ஏற்பட்டுருந்தால் இப்போது அதுக்குன்னா ஏன் நஷ்டமாச்சுன்னு கண்டுபிடிச்சி அந்த நஷ்டத்தை போக்கி லாபத்தை தான் இப்போ கொண்டு வர போகிறீங்க. அந்த மாதிரி காலகட்டங்கள் தான் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு. அப்போ கன்னிராசிக்காரங்கள் கண்டிப்பாக நான் சொன்ன வகையில் செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். போட்டிகள் எதாவது இருந்தால் கூட அதில் கலந்துக்கலாம், பந்தயங்கள் அதில் கலந்துக்கிட்டு வெற்றி பெறலாம். அது இல்லாமல் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வந்து உருவாகும். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், அப்படி தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் அந்த வாய்ப்பு வரும்போது நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும். அது மாதிரி பயன்படுத்திக்கங்க, அது நல்லதுக்கு தான் இருக்கும். அடுத்ததாக உங்கள் ராசியை பார்ப்பதனால, 1ஆம் இடம் பார்ப்பதனால கொஞ்சம் கோபமான குணங்கள், பிடிவாதங்கள் எல்லாமே தளர்த்திக்கணும். கொஞ்சம் தளர்த்திக்கிட்டுக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். எல்லோரும் இணக்கமாக இருக்கணும், சரிசமமாக இருக்கணும், நட்போடு பழகணும், அன்போடு பழகணும், ஆதரவாக இருக்கணும். இப்படி இருந்தீங்களாலே போதும், அப்போ நல்லது நடக்கும். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால இன்ன வரைக்கும் தாயார் வழியோட உறவுகள் மூலிமா பிரச்சனை இருந்திருக்கும். அது எல்லாமே இப்போது ஒற்றுமை ஏற்பட்டு அவங்க பழக்க வழக்கங்கள் வந்து சேரும். சில தாயாருடைய சொத்து வகையில் இருந்தால் கூட அது கூட வந்து கைக்கு வந்து சேரத்துக்கு நான் வாய்ப்புகள். தந்தை வகையில் இருந்துக்கலாம், அது தாயார் நிர்வகித்துப்பாங்க. அப்போ தாயார் மூலிமா அது வரக்கூடிய அமைப்பாக இப்போ இருக்க போகுது. சொந்த பந்தங்கள் எல்லாமே ஒற்றுமை பாராட்டி வருவாங்க. வீடு விஷயங்கள் எல்லாமே மாற்றங்கள் ஏற்படும். ஒரு வீட்டில் இருந்தீங்கன்னா இப்போ இன்னொரு வீட்டுக்கு மாறி போகலாம், மாற்றங்கள் ஏற்படும். அது புது வீடாக இருக்கலாம், இல்லை வாடகை வீடாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். இடம் மாற்றம் கண்டிப்பாக வரும். அடுத்ததாக வண்டி வாகனம் கூட வாங்கி அதை நீங்கள் பயன்படுத்தி வரலாம். அது மூலிமா வருமானங்களும் கிடைக்கும். உங்களுக்கு வசதி வாய்ப்புகளும் ஏற்படும், வருமானம் வந்து சேரும். இது மாதிரி நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்ப்பதனால வெட்டைக்குறை தொட்டக்குறன்னு அது மாதிரி ஏற்கனவே செஞ்ச உதவி மூலிமா இப்போ ஒரு நன்மை நடக்க போகுது. அது உற்றார் உறவினராக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், அவங்க மூலிமா உதவிகள் கிடைக்கும். அந்நிய இனத்தோர் மூலிமா உதவிகள் கிடைக்கும். அது இல்லாமல் புத்திர புத்திரி வழிகளில் நல்ல முன்னேற்றமான வாழ்க்கை இருக்கும். புத்திரபாக்கி இல்லாதவங்களுக்கு புத்திரபாக்கி கிடைக்கும். இருக்கிறவங்களுக்கு அவங்க மூலிமா மேன்மையான பலன்கள் கிடைக்கும். அவங்க மூலிமா உங்களுக்கு பேர் புகழ் கிடைக்கும். இதெல்லாமே நடக்க போகுது. பெரும்பாலும் கன்னிராசியில் ராசிக்காரர்களுக்கு பெண்கள் வகையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். அவருடைய வழிகாட்டுதல்படி நடக்கும்போது நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம் பார்க்கும்பொழுது உங்கள் ராசியாதிபதி புதன், இந்த செவ்வாய் வக்ரகதி பலன் சொல்கிறனால செவ்வாய்க்கு உண்டான அதிதேவையாக விளங்கக்கூடிய முருகர் பெருமாள் 2 பேரும் சேர்த்து வணங்கலாம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது மலை மேல் உள்ள முருகர், நீர்நிலை அருகில் உள்ள பெருமாள், இப்படி தான் மாற்றி தான் பண்ணணும். உங்கள் ராசிக்கு உண்டான விசேஷமான தன்மையாக தான். அப்போது உயரமாக இருக்கிற இடத்துல தெய்வ வழிபாடும், கீழே இருந்து நீர்நிலை பக்கத்தில் இருக்கிற ஒரு தெய்வ வழிபாடும் அப்படி எடுத்துக்கலாம். ஆகாயம் நீர் அப்படி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வழிபாடுகள் செஞ்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றமான பலன்கள் தான் கிடைக்க போகுது. தான தர்மம் பண்ணும்போது பெரும்பாலும் குழந்தைகளுக்கு பண்ணுறது நல்லது. பெற்றோரால் கைவிடப்பட்ட குழந்தைகள் அனாதாசிரமம் போகலாம், அங்கே போய் குழந்தைய ஒரு தத்து எடுக்கலாம் வசதி இருந்தால். இல்லைன்னா மாதம் ஒரு தடவை செஞ்சு ஒரு குழந்தைய தேர்ந்தெடுத்து அதை கொடுத்துட்டு வரலாம். இல்லைன்னா அந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு மாதம் உதவி பண்ணிட்டு வரலாம். இப்படிலாம் பண்ணலாம். தான தர்மம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்ட பிறகு எப்படி வேணாலும் செய்யலாம். எல்லாருமே மொத்தமாக செய்வாங்க.
நீங்கள் குறிப்பிட்டு கூட செய்யலாம். ஒரு குழந்தைக்கு 1 மாதம், அடுத்த குழந்தைக்கு 1 மாதம், இல்லை வாரம் ஒரு குழந்தைக்கு அப்படி கூட செஞ்சுட்டு வரலாம். அப்போ எல்லா குழந்தைகளுக்குமே அது ஈக்குவலாக கிடைக்கக்கூடிய விஷயமா இருக்கும். மொத்தமாக செய்யும்போது நிறைய செலவுகள் ஏற்படும். இது மாதிரி பண்ணால் கொஞ்சம் குறைவாகவும் இருக்கும், அது பலனும் கிடைக்கும். இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. அடுத்ததாக இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் துணிமணிகள் தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இந்த அனாசிரமத்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வீடை வந்து கலெக்ஷன் பண்ணுவாங்க. பழைய துணி இருந்தால் கொடுங்க அப்படின்னு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அப்போ அந்த காலத்தில் அதை போட்டு பாத்திரங்கள் வாங்கிட்டு வருவோம். இப்போலாம் வந்து அது குறைஞ்சிடுச்சு. இப்போ பெரும்பாலும் அனாசிரமத்துக்கு தான் கொடுத்துட்டு வரோம். அப்படி கொடுக்கும் பொழுது நல்லா கேட்டுங்க, கிழிந்த ஆடைகளை கொடுக்கக்கூடாது. கவனமாக இருக்கணும். கிழிந்த ஆடை இருந்தால் தைக்கணும், தைத்து தான் கொடுக்கணும். ஒரு தானம் பண்ணும்போது அது தைத்து தான் கொடுக்க வேணும். இல்லை என்றால் ஆடை பழையதாகிவிட்டாலோ நமக்கு பிடிக்காமல் இறுக்கமாக இருக்குது அப்படின்னா அப்போ கொடுக்கலாம். நல்ல ஆடைகள் தான் கொடுக்கணும். துவைத்து அதை காய வைத்து இஸ்திரி பண்ணி அப்புறம் தான் கொடுக்கணும். அது கொடுக்கும்போது புது ஆடை மாதிரி இருக்கணும். புது ஆடை வாங்கி கொடுக்கலாம், இருந்தாலும் பழைய ஆடைகள் கொடுக்குறதும் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அது கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ஆடை தானம் ரொம்ப விசேஷமாக இருக்குது. அதை நீங்கள் பண்ணிட்டு வரணும். பெரும்பாலும் குழந்தைங்களுக்கு பெண்களுக்கு கொடுத்துட்டு வந்தால் ரொம்ப விசேஷம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே இந்த செவ்வாய் வக்கரகதி பலனை ஈஸியாக கடந்து வந்துட போகிறீங்க. இந்த காலகட்டங்களில் நான் சொன்ன பலன்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொன்ன இந்த இறை பரிகாரம் தானம் பண்ணிடுவாங்க தொடர்ந்து. அதுக்காக தான் அந்த இது பண்ணினாலே வரக்கூடிய ஆபத்தோ இல்லை கெடுபலங்களோ கண்டிப்பாக குறைஞ்சிரும். அதுக்காக தான் அப்படி சொல்லிட்டு வரோம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.